Hello students, 10th standard second midterm exam கான syllabus இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல் 5, 6 இந்த ரெண்டு இயலும் வந்து உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் மந்த்துக்கான போர்ஷன். ஸோ நவம்பர் மந்த் எக்ஸாம் உங்களுக்கு செகண்ட் மிட்டம் ஸ்டார்ட் ஆகும் செகண்ட் வீக்கில். ஸோ தமிழுக்கானது இயல் 5, 6 மட்டும். 7வது இயல் கண்டிப்பாக வராது. 7வது இயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபல் எக்ஸாம்ஸில் தான் சேர்த்து கேட்பாங்க. இங்கிலீஷில் யூனிட் 5ம் 6ம் வரும். அதே மாதிரி மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 3rd சாப்டரில் எக்ஸசைஸ் 3.16 வந்து குவாட்ராட்டிக் கிராஃபு. ஸோ அது இருக்குது. அதோட எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டும் பாருங்கள். அதே மாதிரி மேட்ரிசஸில் 3.17, 3.18, 3.19 இதோட எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. 4th சாப்டர் ஜாமெண்ட்ரியில் எக்ஸசைஸ் 4.3, 4.4 இந்த ரெண்டு எக்ஸசைஸும் இருக்குது. இதோட எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டும் பாருங்கள். 6th சாப்டர் ட்ரிக்னாமெண்ட்ரியில் எக்ஸசைஸ் 6.2, 6.3, 6.4 வித் எக்ஸாம்பிளோட பார்க்கணும். 7th சாப்டர் ஃபுல் சாப்டர் இருக்குது. அதோட எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 3rd சாப்டர், 4th சாப்டர், 6th சாப்டர், 7th சாப்டர் இந்த 4 சாப்டர்லையும் டோட்டலாக 13 எக்ஸசைஸ் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 5, 6 படிக்கணும். எக்ஸாம்ஸ்க்கு இருக்க போர்ஷன். கெமிஸ்ட்ரியில் 10, 11 இருக்குது. பயாலஜியில் 19, 20, 21, 22 ஸோ டோட்டலாக 8 லெசன் இருக்குது. சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் 6th லெசன், 7th லெசன், 8th லெசன், 9th லெசன். ஜியாகிரஃபியில் 6th லெசன், 7th லெசன். சிவிக்ஸில் 4th லெசன், 5th லெசன். எக்கனாமிக்ஸில் 4th லெசன், 5th லெசன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 லெசன் இருக்குது. செகண்ட் மிட்டம் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆகும். நவம்பர் மந்த் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் வீக்லேருந்து ஒரு 3rd வீக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இதோட போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்துக்கான போர்ஷனும் நவம்பர் மந்த்துக்கான போர்ஷனும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு இருக்குது. ஓகே, ஸோ இதில் இருக்க போர்ஷனில் நீங்கள் இந்த 1.5 மந்தில் நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸ்டடி பிளான் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ஸ் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனலோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் கொடுங்க, ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.